வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து மருந்தே உணவு. விழி நீர், அதாவது கண்களில் உள்ள விழி நீரை வற்றாமல் எப்படி பாதுகாக்கணும், அந்த விழி நீர் என்னெல்லாம் நமக்கு நல்லது செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இயற்கை நமக்கு கொடுத்த இந்த விழி நீர், நம்ம விழியில உள்ள பால்ஸ், அதாவது அந்த விழி கரெக்டா பார்வையை சரி பண்றதுக்காக இந்த நீர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபிரிக்ஷன் ஆகாம, அதாவது அங்கேயும் இங்கேயும் சுழலும் போது நம்ம பார்வை முற்றிலுமா, அதாவது 180 டிகிரி நம்ம பாக்குறதுக்காக இயற்கை நமக்கு அந்த விழி நீரை கொடுத்துருக்கு. இந்த விழி நீர் வற்றும் போது சோரைஸ்ன்னு சொல்றோம். சோரைஸ் ஏன் வருது அப்படின்னா, நிறைய சிஸ்டம் பார்க்கும்போது, மொபைல் நிறைய பார்க்கும்போது, சிஸ்டத்துல கம்ப்யூட்டர்ல உட்காந்து எல்இடி ஸ்கிரீன்ல நம்ம வேலை செய்யும் போது இந்த விழி நீர் கொஞ்சம் கொஞ்சமா வற்ற ஆரம்பிக்கும். உடல்ல டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகாத போது, அதாவது உடல் நிறைய சூடாகும் போதும் இந்த விழி நீர் வற்ற ஆரம்பிக்கும். இயற்கையா நம்ம எப்போதும் சொல்றதுதான், ஆயில் பாத் எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா தலையில அந்த கபாலத்துல உள்ள சூடு குறையும் போது விழிநீர் வற்றாது, நிறையவே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த விழிநீர் வற்றும் போது என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னா, ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஐ டிசார்டர்ஸ், அதாவது கிட்ட பார்வை, எட்ட பார்வை, அதுக்கப்புறம் கேட்ராக்ட், கண் புரைன்னு சொல்ற கேட்ராக்ட், இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே நமக்கு வந்துடும். அடுத்தது சைனசைட்டிஸ் பிரச்சனை உள்ளவங்க, முகத்துல ஒரு கிளாண்ட் எல்லாம் சுரந்து அதுல இருந்து வலி ஏற்படும். தலையில புண்கள் நிறைய வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த காலத்துல சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் போது கண்களில் நீர் வழியாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெங்காயம் கட் பண்ணும் போது, வெங்காயம் கூட கட் பண்ண விட மாட்டோம், பத்திரமா பாத்துப்போம் நீங்க சொல்லுவாங்க இல்லையா. வெங்காயத்தை கட் பண்ணும்போது, சயின்ஸ் பிரகாரம் நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வெங்காயத்தை கட் பண்ணும் போது அதுல உள்ள கெமிக்கல்ஸ் நீர், அதாவது அந்த நீர் இன்னொரு நீரை தேடினா நல்லாவே போகும். அதனாலதான் விழிகள்ல அந்த நீர் போகும். இதுக்கு நம்ம நாக்கை நீட்டிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, விழிகளுக்கு அப்புறம் நாக்கு வாயில நிறைய சலைவா இருக்கு இல்லையா, இந்த உமிழ் நீரை நம்ம திறந்து காட்டிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்கள்ல தண்ணி வராது. ஏன்னா கண்களுக்கு முன்னாடி நமக்கு நாக்கு திறந்து வச்சுட்டு இருந்தோம். வெங்காயத்தை கட் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வெங்காயத்தை கட் பண்ணும்போது நாக்கை நீட்டிட்டு நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா அந்த நாக்குலதான் அந்த வெங்காயத்தோட நீர் இழுக்கப்படும். அந்த சுவை நமக்கு நல்லாவே தெரியும். விழிகள்ல நீர் வரவே வராது, அதிகமாகி அது வராது. அது ஆனா வெங்காயத்தை கட் பண்ணும் போது விழிகள்ல உள்ள நீர் சுத்தப்பட்டு போகும், விழிகள் சுத்தப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த விழிகள்ல உள்ள நீர் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா, நம்ம 1 hour இப்போ மொபைல்ல வேலை பார்க்குறோம், சிஸ்டத்துல வேலை பார்க்குறோம், எல்இடி லைட்ஸ் நம்ம இருக்கோம் அப்படின்னா 1 hourக்கு ஒரு 5 minutes இந்த கண்களை மூடி இருட்டான இடத்துலயோ இல்லைன்னா கண்கள்ல நல்ல சாஃப்டான காட்டன் கிளாத்ல கட்டிட்டு, ஏன்னா கண்களை சாதாரணமா மூடினா கூட இந்த எல்இடி லைட்ஸ் கண்கள் இறப்பை மூலியமா உள்ளார போறதுக்கு, அந்த வெளிச்சம் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கண்களை சாஃப்டான காட்டன் கிளாத்ல வைத்து மூடி ஒரு 5 நிமிஷம் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த விழியில உள்ள நீர் நல்லாவே மெயின்டைன் ஆகும். இயற்கையா செய்யும் போது இது தாராளமா செய்யலாம். உடலுக்கு குளிர்ச்சியான வாட்டரி வெஜிடபிள்ஸ், பழங்கள் நிறைய சாப்பிடலாம், ஆயில் பாத் எடுக்கலாம். இந்த சோரைஸ் வந்துருச்சு அப்படின்னா சித்த மருத்துவரை அணுகி அதுக்குன்னு நிறைய டிராப்ஸ் இருக்கு, அதை உபயோகிச்சோம் அப்படின்னாலே இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம தள்ளி போடலாம். நிரந்தரமா தீர்வு வேணும் அப்படின்னா நம்ம வாழ்வியல் முறைய கொஞ்சம் மாத்திதான் ஆகணும். நம்ம வாழும் லைஃப் ஸ்டைல், நம்ம எல்இடி லைட்ஸ்ல இருந்து இருக்கிறத ரொம்ப நாள் நேரம் இருக்கிறத தவிர்க்கணும். எல்இடி லைட்ஸ்ங்கிறது இப்போ ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலர் தான் அது எமிட் பண்ணுது, பியூர் ஒயிட் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் விளக்குகளை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். முதல்ல இருந்தே நம்ம ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி மஞ்சள் விளக்குகள் தான் நம்ம சுத்தி இருந்தது. மஞ்சள் சன்னோட நேச்சர் கொடுத்த லைட் கலர். ஆனா அதை நம்ம இப்ப வெள்ளையா மாத்திட்டு எல்இடி லைட்ஸா மாத்திட்டு கண்கள்ல இந்த சோரைஸ் வர மாதிரி நம்ம பாத்துக்கிறோம். சிறு குழந்தைகளுக்கும் இந்த கண்கள்ல உள்ள விழிநீர் ஏன் சீக்கிரமா வத்துது அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்கிரீன் டைம் அதிகம், அதாவது மொபைல் நிறைய பார்க்க விடுறோம், டிவி நிறைய பார்க்க விடுறோம். அதையும் தாண்டி அவங்க படிக்கும் போது எல்இடி லைட்ஸை அவங்க புக்ல பரவ விடுறோம். இதை முற்றிலுமா தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா அவங்கள சுத்தி ஒரு எல்லோ கலர் லைட்டை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய ஸ்கிரீன் டைம் அவங்களுக்கு கொடுக்காம பாத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கவனிக்கும் போது அவங்களோட மூளை அதை செயல்படுற திறன் அதிகமாகும். ஒரு 40 வயசு எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிற போது இந்த கண்கள்ல உள்ள சோரைஸ், அதாவது விழிநீர் வற்றதாலையும் கூட நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது கண்கள் தானே, அந்த சோரைஸ் ஆனா என்ன ஆயிட போது, டிராப்ஸ் போட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காம நம்ம கண்களை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ நம்ம வாழ்வியல் முறையில கொஞ்சம் மாற்றம் செய்து நம்ம சித்த மருத்துவத்தோட துணையோட அழகா நம்ம கண்களை பராமரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. ஆரோக்கியமே வாழ்வோம். வேற எதை பத்தி பேசணும் நீங்க நினைச்சாலும் சரி, தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.